இப்ப என்னோட சதிகார மூளையில ஒரு அருமையான ஐடியா வந்திருக்கு. இப்ப அந்த ஐடியாவை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. மோட்டு பத்துலோட சேர்த்து இந்த நகரத்தையே நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. எங்க வச்சனு தெரியலையே. இருங்க இருங்க. இத நீ யாருக்காக சாப்பிட்டு கொடுத்தாலும் சரி, அவங்க கூடிய சீக்கிரமே முட்டாளா மாறிடுவாங்க. யாருக்கு கொடுத்தாலும் சரி, அவங்க சின்ன குழந்தையா மாறிடுவாங்க. நம்பர் 1 நம்பர் 2 இப்ப நான் இந்த முழு நகரத்தையும் முட்டாள் நகரமா ஆக்க போறேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் ஆட்டி படைக்க போறேன். போங்க போங்க, இந்த மருந்த அங்க இருக்கிற எல்லாருக்கும் மிட்டாயில கலந்து கொடுங்க. வாங்க பிரதர்ஸ் வாங்க, உங்களுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கொண்டு வந்திருக்கேன். புடிங்க. ஆமா, இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள். இன்னைக்கு தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதான் அந்த குள்ளச்சான் கிட்ட இருந்து நாங்க விடுதலை ஆயிட்டோம். ஐயோ ஜோலி ஜோலி. நான் அவன் கேங்ல இருந்து உங்க ரெண்டு பேரையும் துரத்தி விட்டானா என்ன? ஓ இல்ல பாக்ஸர் பிரதர், அவர் இந்த ஃபுட்புரி நகரை விட்டு ஓடி போயிட்டாரு. உண்மைதான். ஓடி போயிட்டானா? இங்க எல்லாரும் சேர்ந்து தூக்கி போட்டு மிதிச்ச மிதியில வலி தாங்க முடியாம அவங்க இருந்து போயிட்டான். நிஜமாவே சந்தோஷமான விஷயம்பா. இத செலிப்ரேட் பண்ணி ஆகணும். என்னப்பா கரெக்ட் தானே? மிட்டாய் சாப்பிடலாமா? ஸ்வீட் எடு, கொண்டாடுபா. நல்லா இருக்கும் பொழுது. ஏய் குடுறா, எனக்கு ஒரு ஸ்வீட் கொடு. சந்தோஷத்துல ஸ்வீட் சாப்பிடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. அத கடவுளே, நானும் ஹாப்பியா இருக்கேன். அட மோட்டு பாத்துலு, என்னாச்சு? ஜான் ஓடி போனதை நினைச்சு உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? எடுத்துக்கோங்க, உங்களுக்காக தான் இந்த ஸ்வீட்டை கொண்டு வந்திருக்கேன். புடிங்க. இல்ல, முதல்ல இந்த சமோசாவை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஓகே. ஏய் தம்பி, எனக்கு தம்பி எனக்கு அந்த பாக்ஸை குடுடா, குடு. கொஞ்சம் நில்லு மோட்டோ. வாண்டடா வந்து ஸ்வீட் தராங்கன்னா அதுல ஏதோ கலந்துருப்பாங்களோன்னு என் மனசு சொல்லுது. இது நிச்சயமா அந்த தண்டனக்கா டானோட வேலையா தான் இருக்கணும். சொல்றேன், அப்படின்னா நம்ம உஷாரா இருக்கணும். என்ன பண்ணலாம் நீயே சொல்லிடுறா. எடுத்துக்கோங்க. நல்லா இருக்குப்பா. ஃப்ரீயா தானே வருது. ஆஹா, பிரமாதம், சூப்பர் அண்ணாச்சி. இந்த ஸ்வீட் ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏய், நான் இதுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பாக்ஸிங் பண்ணேன்னா என்ன யாராலையும் தோற்கடிக்க முடியாது. ஏய் கேட்டா கிளவுஸுக்குள்ள வராங்க. ஆமா, இந்த ஏரியால என்னதான் நடக்குது ஒண்ணுமே புரியலையே. ராம், நீங்க அப்படி என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நானும் நிலாக்கு கிளம்பிட்டு இருக்கேனாப்பா. அதுக்கு ஏனி ரெடி பண்ணணும். மூங்கில் வேணும். ஏனி குட்டியா இருக்குதோ போய் மூங்கில கொண்டு வாங்க. போங்க. இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. அட மோட்டு பத்துலு, என் அருமை நண்பர்களே, வாங்க வாங்க. என்னோட இந்த ராக்கெட்ல ஏறி உட்காருங்கப்பா. இந்த ட்ரையலுக்காக மண்ணுக்கு அடியில அனுப்ப போறேன். இது வானத்துல பறக்கிற ராக்கெட் இல்ல, மண்ணுக்கு அடியில போற ராக்கெட்டு. அந்த தண்டனக்கா டான் ஏதோ ஒரு மருந்து ஸ்வீட்ல கலந்து மக்கள் எல்லாம் முட்டாளாக்கிட்டான். மோட்டோ, எல்லாரும் எப்படி ஓடிட்டு இருக்காங்க பாரு. இங்க பாரு, ஒருத்தர் என்னென்ன சேட்டைகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு இந்த கொஞ்சம் கை பொடிக்கி இருக்கு. என்னடா மரத்துல தாவறதுக்கு பதிலா நம்ம மேல தாவிட்டு போறான். எதுக்காக உடைக்கிறேன்னா கைதிகளுக்கெல்லாம் நல்லா காத்து அடிக்கணும். அதுக்காக சாதிங்க பூட்டை உடைச்சிக்கிட்டா கைதிங்க தப்பிச்சு போயிடுவாங்களே. அதுக்கு வாய்ப்பே இல்லை. இம்பாசிபிள். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இம்பாசிபிள்.
அப்படி ஓடினாங்கடா இந்த சுத்தியெல்லாம் அவங்க மண்டையில அடிச்சு உள்ள தூக்கி போட்டுருவேன். நான் தான் இந்த நகரத்தோட ராஜா, உங்களோட மிகப்பெரிய ராஜா, ஜான் த டான். மோட்டோ நீயும் முட்டாள் மாதிரியே நடிக்க ஆரம்பிச்சிரு. ஆனா தண்டனை கட்டானுக்கு எந்த டவுட்டும் வரப்படாது. பாத்துக்க, உஷாரு, சோதனமா நடந்துக்க. மகாராஜா குட்டாப்பையா இல்ல, அதாவது ஜான் வாழ்க மகாராஜா. நாங்க ஜெயில உடைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா கைதிகளுக்கு சுத்தமான காத்து கிடைக்காது இல்ல, அதுக்காக தான். நான் எல்லாருக்குமே உதவி செய்வேன். உங்க எல்லாரோட தேவையும் நான் பூர்த்தி செய்வேன். ஏன்னா நான் உங்களோட மகாராஜா இல்லையா? மகாராஜா வாழ்க, மகாராஜா வாழ்க. மகாராஜாவை குதகலப்படுத்துறதுக்காக ஒரு பாக்ஸிங் காம்படிஷன் நடத்தலான்னு இருக்கோம். என்ன சொல்றீங்க? தாராளமா தாராளமா ஆரம்பிங்க. மத்தவங்க சண்டை போடுறத பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா இருப்பேன். எல்லாரும் தயவு செஞ்சு அமைதியா நின்று வேடிக்கை பாருங்க. நம்ம நகரத்தோட மகாராஜா ஜான் த டான் இதோ வந்துகிட்டு இருக்காரு. ஒருவேளை இந்த போர்புரி நகர்ல சிங்கன்னு பேர் வச்சவனை தவிர உண்மையான சிங்கர் தான். வாங்க, இங்க யாருக்காவது தைரியம் இருந்தா இங்க வாங்கடா பார்க்கலாம். வாங்க. இது எங்க மகாராஜாவோட தன்மான பிரச்சனை. இந்த அவமானத்தை எங்களால தாங்கிக்கவே முடியாது. இப்ப பாரு, எங்க மாவீரன் மகாராஜா இந்த திமிரு பிடிச்ச பாக்ஸருக்கு பாடம் கத்து கொடுக்காம விட மாட்டாரு. இப்ப பாரு, எங்க மகாராஜா அந்த பாக்ஸரை அல்லாக்க தூக்கி மல்லாக்க போட போறாரு. அடே அநியாயத்துக்கு வளர்ந்தவனே. இப்ப பாரு, கடைசியில எங்க மகாராஜா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க என்னப்பா நீ எகுதப்பா பேசிக்கிட்டு இருக்க? நான் எதுக்காக சண்டை போடணும்? நான் ராஜாப்பா, ராஜா. போங்க போங்க, நீங்க போய் சண்டை போடுங்க போங்க. இது என்னோட கட்டளை. மகாராஜா, நீங்க அப்படிலாம் சொல்லவே கூடாது. நீங்க மட்டும் இப்ப இந்த பைல்வான் கூட மோதலன்னா எல்லாரும் உங்களை கோழன்னு நினைச்சிருவாங்க, பைத்தா கோழின்னு நினைப்பாங்க. சீக்கிரம் போய் மோதுங்க. அவர் கூட சண்டை போட்டு நம்ம நகரத்தோட மானத்தை காப்பாத்துங்க மகாராஜா. உங்களால தான் முடியும். சீக்கிரம் போங்க. முதல்ல அவனை மிரட்டிடலாம். நீ மகாராஜாவை தோக்கடிச்சிட்டா உன் தலையை நாங்க சிரச்சேதம் பண்ணிடுவோம். அவன் முன்னாடியே சொல்லிடலாம். அப்படி நீங்க சொல்றீங்கன்னா நான் இப்போ போய் சண்டை போடுறேன். 2 பஞ்ச் என்ன 4 பஞ்ச் விட்டுட்டு வரேன். சமத்தே வாங்க போறான். போற குள்ள பையா. வைக்கிறான்ல. என்னடா திடீர்னு புட்பால்ல உதைக்கிறான்? கிரிக்கெட் மட்டும் தான் விளையாடல. கவனமா கேளுங்க, கவனமா கேளுங்க. எல்லாரும் நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்க. நம்மளுடைய மகாராஜா இருக்காருல, இந்த ஜான் த டான், அவர் இப்போ மாசுக்கு போக போறாரு. மாசான ஹீரோ அவர்தான். நம்ம மகாராஜாவோட ஆட்சி இந்த லோகத்துல மட்டும் இல்ல, 14 லோகத்திலும் இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, மகாராஜா. ஜான் மகாராஜா வாழ்க, ஜான் மகாராஜா வாழ்க. மகாராஜா, நீங்க மாசுக்கு போயிட்டு மாசா வந்த உடனே நம்ம டாக்டர் பூசணிகா மண்ணினோட ராக்கெட்ல ஏறி பாதாளத்துக்கே போவீங்க. முதல்ல மாசுக்கு போங்க. ஜான் மகாராஜா வாழ்க, ஜான் மகாராஜா வாழ்க. திரும்ப வரவே கூடாது. இருக்கீங்களா போ? எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க 2 பேரும் முட்டாளாகவே இல்ல. நீங்க 2 பேரும் அந்த மருந்தை சாப்பிடவே இல்ல. நீங்க என் வாழ்க்கைய நாசமாக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல. இப்ப உன்னை கேட்டு போல, நீ தப்பிக்கணும்னு அந்த மருந்து ஆன்டிடோட்டை எங்க கிட்ட ஒப்படைச்சிடு. அப்பதான் நாங்க உன்னை மன்னிச்சு விடுவோம். இல்லனா இப்படிதான் குடும்பம் மேல குடும்பம் நடந்துகிட்டே இருக்கும். என்ன நான் சொல்றது? இல்ல, நான் தரமாட்டேன். கண்டிப்பா அதை தரமாட்டேன். என்ன விட்டுருங்க. என்ன அனுப்பி வைங்க. சீக்கிரம் அனுப்புங்க. நடப்புங்கள் உங்கள் வீர விளையாட்டை. என்னடா நடக்குதுங்க? நாம இப்ப எந்த உலகத்துல இருக்கோம்? என்னங்கடா இது? திருமண பக்கம் உருண்டையா இருக்கு.
சொல்லுங்க குட்ட மகாராஜா, மாசு எப்படி இருந்தது? மரியாதையா மாத்து மருந்து கொடுக்க போறியா இல்ல இன்னும் அனுபவிக்க போறியா? தந்துடுறேன். என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க. இனிமே ஜென்மத்துக்கு நான் ராஜாவா வேஷம் போட மாட்டேன். எல்லாரும் வந்து இந்த ஸ்வீட்டை தாராளமா எடுத்து சாப்பிடுங்க. பகிர்ந்து உண்றது நம்ம பண்பாடு. எடுத்து ஆளாளுக்கு ஊட்டி விட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்குதுப்பா. பக்கத்து பக்கத்துல கொஞ்சம் குழம்பு வரதுக்கு ஏதோ தொடங்க முடியாம ஜான், நீ தப்பிச்சு போகவே முடியாது. திரும்ப பூமிக்கு எப்படி வருதுங்கிற வழியாவது சொல்லுங்கப்பா. நம்ம போஸ் பாதாளத்துக்கே போயிட்டாரு. 1000 வருஷம் வாழ போறாரு. ஆனா மோட்டு பத்துல மட்டும் உங்களால தோக்கடிக்க முடியவே இல்லையே போஸ். எவ்வளவு சொன்னியும் நீங்க கேட்கல. எங்க போனா? என்ன விட்டுடு, தயவு செஞ்சு என்ன விட்டுடு ப்ளீஸ். நம்பர் 2 போஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே. எந்திரிங்க போஸ், எந்திரிங்க சீக்கிரமா. மோட்டு எங்க போயிட்டா? அட, என்னால நிம்மதியா தூங்க கூட முடியல. கெட்ட கனவா வந்துகிட்டு இருக்கு. தூக்கம் வந்துச்சுன்னா கனவும் கூடவே வருது. அந்த கனவுல மோட்டுவும் வந்துடுறான். அப்புறம் விடாம அடிச்சு துவம்சம் பண்றான். தூக்கி போட்டு மிதிக்கிறான். போஸ் மோட்டுவை பத்தி நீங்க எவ்வளவு அழகான பஞ்சல சொன்னீங்க. இப்ப பஞ்சு டைலாக் முக்கியம் இல்ல. மோட்டுவை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். மோட்டுவுக்கு சரியான படத்தை கத்து கொடுக்க வேண்டிய நேரம் இது. வர இப்ப என் கனவுல வந்து கூட அவன் தொந்தரவு பண்றான். அவனை இந்த ஊரை விட்டு ஓட வைக்கணும். போஸ் இன்னைக்கு ஃபுர்ஃபுரி நகர்ல ஒரு ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. போலாமா போஸ்? அங்க காசு கொடுக்காமலே ஃப்ரீயா சிக்கன் பிரியாணி தராங்களா? போலாமா போஸ்? வழக்கம் போல ஓசில இன்னைக்கும் சாப்பிடலாமா போஸ்? என்னது, இந்த ஊர்ல சினிமா ஷூட்டிங்கா? அதுவும் லஞ்சா? இப்ப என்னோட அருமையான மூளையில ஒரு சூப்பர் ஐடியா உதிச்சிருக்கு. இன்னைக்கு நான் மோட்டு பத்லுவ ஒரு வழி பண்ற பாருங்க. இந்த ஊர் மக்கள் எல்லார் முன்னாடியும் அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த போறேன். எந்த லொகேஷன்ல எடுத்தா நல்லா இருக்கும்? ஓஹோ, டைரக்டர் சார் கேமராவில் ரீல் இல்ல. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே சீக்கிரமா வா, சீக்கிரம். டைரக்டர் சார், கொஞ்சம் இங்க பாருங்களேன். இது பைத்தியக்கார குதிரை. தயவு செஞ்சு இந்த ஷூட்டிங்ல யூஸ் பண்ணாதீங்க. இதோட லகான நீங்க எவ்வளவு இழுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமா போடும். இந்த குதிரை சரிப்பட்டு வராது. நான் போய் வேற கொண்டு வர, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. Hands up! யாரும் அசையக்கூடாது. எல்லாரும் அந்த குடோனுக்கு உள்ள போங்க, சீக்கிரம். குடோனை இழுத்து மூடுங்கடா. இப்ப டக்குன்னு வேஷத்தை மாத்திக்கிட்டு ஷூட்டிங்ல கலந்துக்க தயாரா இருங்க. அழகா இருக்கு. நம்பர் 2 ஜான் ஆயிட்டா இப்ப டைரக்டர் டான். நம்பர் 1 நீ கேமராமேன் ஆயிரு. நம்பர் 2 நீ என் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிரு. ஹீரோ
இன்னும் வரவே இல்ல. ஹீரோ மட்டும் ஏன் இன்னும் வந்து சேரலன்னு தெரியலையே. என்னோட ஷூட்டிங்க்கு இந்த மாதிரி லேட்டா வரவங்கள பிலிம்ல இருந்து தூக்கி எறிஞ்சிடுவேன். இப்ப அவனுக்கு பதிலா புது ஹீரோவை போட்டு நான் படம் எடுக்க போறேன். இந்த ஊர்ல இருக்கிற யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்கள பெரிய ஸ்டார் ஆக்க போறேன். கிடைச்சிட்டாரு. நான் எதிர்பார்த்த ஹீரோ எனக்கு கிடைச்சிட்டாரு. நீ இப்ப ஹீரோ ஆயிட்ட. என்னோட வாழ்த்துக்கள். இப்ப நீ ஹீரோ ஆயிட்ட. வாங்க ஹீரோ, இப்ப நீங்க குதிரை மேல ஏறி உட்கார்ந்து ரொம்ப தூரம் போயிட்டு வரணும். ஓகே, அப்புறம் நேரா இந்த கேமரா முன்னாடி வந்து நிக்கணும். ஓகே ஓகே சார், இப்பவே தயாராயிடுறேன். நீங்க மட்டும் ஆக்ஷன் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆக்ஷன். தள்ளுங்க. அட, இவங்கெல்லாம் யாரு? நம்ம யூனிட் ஆளுங்க யாரையுமே காணோம். ஒரே இடத்த ஓடிக்கிட்டு இருக்க. டேரக்டர் கிட்ட போனோம். அங்க என்னையா அவன் ஃப்ரெண்ட் சொதப்பறா? கட் சொன்னதுக்கு அப்புறமா இப்படி ஓடிக்கிட்டே இருக்கா? ஆமா, ஒரு சாதாரண குதிரையை கூட ஓட்ட தெரியலனா எதுக்கு அப்புறம் ஹீரோவாக வந்தான்? அது குதிரையோ கழுதையோ இப்ப நான் கட்டுப்படுத்தி காட்டுறேன். கட் பண்ண வேண்டாம், ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹீரோ ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக தான் உயிரையே பணையம் வச்சு போய்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட நண்பன் ஹீரோவை காப்பாத்த போறாரு. என்ன ஒரு சீன்! பிரமாதம், கிரேட் ஸ்டாண்ட். இதுதான் பிரமாதமான ஷூட்டிங். இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை போல இருக்கு. கேமராவில் தான் ரீலே இல்லையே. நாம போய் ரீலே கொடுக்கலாம். டைரக்டர் சார், ஹலோ டைரக்டர் சார், இது கேமராவோட தள்ளி போ. ஷூட்டிங் நடக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாத. போ ஓட. சார் சார், கேமராவுல ரீலே இல்ல சார். போன சொன்னல, இனிமே என் கண்ணு முன்னாடி வந்த தொலைச்சு புடுவேன். போ சொல்லுங்க, அவனை வெளியே போ சொல்லுங்க. ஜான் ஆக போறான் டான். ஜான் ஆயிட்டான்டா டான். இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் போது இவனுக்கு ரெண்டு பேரையும் நான் ஒரு வழி பண்ணிட்டேன். என்னோட ரொம்ப நாள் ஆசையை இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டேன். நான் நினைச்சபடி செஞ்சு காட்டிட்டேன். வாவ், அடேங்கப்பா, என்னமா ஸ்டண்ட் பண்றாங்க? அங்க பாருடா, வீணா போனவனே. இதுதான் உண்மையான ஸ்டண்ட். ஆனா நீ இருக்க பாரு லூசு பையா. ஒரு குதிரையை கூட உன்னால அடக்க முடியல. அப்புறம் நீ எல்லாம் போய் அங்க பாரு எப்படி அடக்குறானுங்க. அந்த குதிரையா நீ பைத்தியம் சொன்ன, ஆனா பைத்தியம் நீடா லூசே லூசே. மைக்க இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். சிங்கம் சார் பேசுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு இந்த பைத்தியக்கார குதிரையை நிறுத்துற வழியை பாருங்க. மரியாதையா சொல்றேன், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், மரியாதையா நின்னுடு. இல்லன்னா அவ்வளவுதான். எங்க போச்சுன்னு தெரியலையே. காப்பாத்துக்க, முதல்ல என்ன இந்த குதிரை கிட்ட இருந்து காப்பாத்துக்க. பாத்தியா, இதுக்கு பேர் தானே ஸ்டண்ட். ஹாலிவுட் ஸ்டைல மிஞ்சிட்டானுங்க பாருடா. நல்லா கட்ட தட்டு பாடுறா புளிய கட்டா. வரீங்க, யாருமே காப்பாத்த மாட்டேங்கிறீங்க. என் குதிரை நண்பா, இங்க பாருப்பா, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. உனக்கு இது ரொம்ப பிடிக்கும்ல, உன் ஃபேவரட்.
பார்த்து சொன்னா இப்படி வந்து உட்கார்ந்திருக்கே. இறங்குடா. பத்லு, நண்பர்களே இந்த ஸ்கேட்ஸை வாங்கிக்கோங்க. இப்படி ஒண்ணு தள்ளி விடுங்க. வட 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 வட. பத்லு, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது உனக்கு தெரியாதடா. நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஐடியா பாரு, இந்த குதிரை நிக்காம நான் ஸ்டாப்ல ஓடிக்கிட்டே இருக்கு. இது குதிரையா இருக்க முடியாது, நிச்சயமா இது கழுதையா தான் இருக்க முடியும். ஒரு கழுதையை பார்த்து நில்லுன்னு சொன்னா கூட சில நேரத்துல நின்னுடும். ஆனா இந்த குதிரை நான் ஸ்டாப்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நான்சென்ஸ். ஆனா இது ஒரு நல்ல குடும்பத்துல பிறந்த குதிரையா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா இது ஒரு ரவுடி குதிரையா தான் இருக்கும். நின்னுருச்சுன்னா இது குதிரை, நிக்கலன்னா நிச்சயமா இது கழுதை தான். ஏய் குதிரை, பின்னால ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருக்க, காதுல விழலையா? நீ எல்லாம் என்னையா ஹீரோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒரு குதிரையை கூட உன்னால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியல. ஒட்டுமொத்த ஷூட்டிங் நாசம் பண்ணிட்டேன். நாம இப்போ ஷூட் பண்ணலாம். டைரக்டர் சார், ஒரு தடவை இந்த குதிரை மேல ஏறி உட்காந்து இதை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு டெமோ காட்டுங்க. அதை நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். என்ன நான் சொல்றது, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், என்னால அதெல்லாம் செய்ய முடியாது. நான் செய்யவும் மாட்டேன். சொல்றது கேளு, காப்பாத்துங்க. சூப்பர் சார், சூப்பர். அருமையான ஸ்டண்ட் பண்ணீங்க. நீங்க பண்ண அந்த ஸ்டண்ட் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா என்னால ஷூட் பண்ணதான் முடியல. என்ன பண்றது? இப்பதான் கேமரால ரீல போட்டலாம், இதை ஷூட் பண்றேன். யார் சார் இந்த கோமாளி? ரொம்ப அழகா பண்றாரு. காப்பாத்துங்கடா. ஏமலையா நினைக்கிறீங்க? எனக்கு காப்பாத்துங்க. மோட்டு பத்லு, சாரி. எப்படி இந்த குதிரையை நிறுத்துறது? சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. சிங்கம் சார், ஹெல்ப் பண்ணுங்க. இது ரொம்ப தமாஷா இருக்கு போஸ். நீங்க டெரரா போற எல்லா பிளானுமே காமெடியா போயிடுது. ஏன் போஸ்? மூட்டு 10 கிட்ட தயவு செஞ்சு போதாதீங்க போஸ். சொல்றத கேளுங்க போஸ். கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன், கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இந்த ஜனங்க சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நான் விட மாட்டேன், கண்டிப்பா விடவே மாட்டேன்.